அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மன உடம்பு பேணும் முறை என்ற தலைப்பில் பகுதி 3 பார்க்க போகிறோம். அதாவது மன உடம்பு பேணும் முறைகளில் சில முக்கியமான தகவல்கள் நம்ம இப்பொழுது இந்த 3வது பார்ட்டில் பார்ப்போம். தீய எண்ணங்களை களைந்து நல்ல எண்ணங்களை பயிரிடுதல், செய்வனதை திருந்த செய்தல், மனதை ஒருநிலைப்படுத்துதல், ஒருவழிப்படுத்துதல், மனதை ஒருமுனைப்படுத்துதல். அடுத்ததாக இவை அனைத்திற்கும் நம் ஆலய வழிபாட்டு முறையில் வசதிகள் போதிய மட்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மனப்பயிற்சி சம்பந்தமான மூர்த்தி உபாசனைகளை பற்றி நாம் விடப்பட்ட சிறு குறிப்பு இங்கு மிகையாகாது. பெருமழை பெய்த நின்றவுடன் நிலத்திலுள்ள குண்டு குழிகளெல்லாம் தண்ணீர் நிரம்பி சிறு சிறு மடுகள் போல காணப்படும். அவற்றினுள் தனித்தனியே உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு ஒன்றில் நீலம், ஒன்றில் ஊதா, மற்றொன்றில் சிவப்பு, வேறொன்றில் மஞ்சள் போன்ற பல பல அழகிய நிறங்களும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வடிவமாக மேகங்கள் பிரதிபலித்து காணப்படும். அந்த நேரம் தலைக்கு மேலே வானத்தை அண்ணாந்து நோக்கில் தனித்தனியே நீருக்குள் காணப்படும். இவை அனைத்துமே அங்கும் ஒரே வானமாக விளங்கும். அதாவது வானம் ஒன்றே, அது முழுவதும் நம் காணும் நீருக்குள் அடங்குவதில்லை. அதன் சிறு சிறு பாகங்கள் தனித்தனியே வானத்தில் நிறங்களையும் அழகையும் காட்டி நின்ற போதிலும் அவை யாவும் அந்த ஒரே வானத்திலிருந்தே தன்மையை பெற்றிருக்கின்றன. அது போன்ற அழகு, அன்பு, பொறுமை, சாந்தம், ஈகை, வீரம் முதலிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணமே. அதாவது பரம்பொருள் ஒன்றாக இருப்பது போல அழகும் ஒன்றாக உள்ளது. அப்பரம் பொருளிடத்தே உள்ளது. அதன் முழு வல்லமையும் மக்கள் பூரணமாக காண வல்லார். அதனால் வைய மீது தன் பல அழகையும் வகை வகையாக ஐயன் வகுத்து காட்டும் போது அவற்றுக்கெல்லாம் தனித்தனி கண்டனுபவிக்கும் ஆற்றலை முதலில் பெற்று அம்முறையை நமது முக்தி சாதனமாக கொண்டு மக்கள் முன்னேறி செல்வார்களானால் அந்த அழகு அனைத்தும் ஒரே பேரழகின் சிறு சிறு சாயல்கள் என்பதையும் அப்பேரலையில் நின்று சிறு சிறு பிரதிபலிப்புகள் உலகில் உலாவுகின்றன என்பதையும் அவற்றை கொடி போல பற்றி மேலேறி செல்லும் பொழுது அவற்றின் மூலம் அப்பேரலைகாகிய இறைவனை அடைதல் கூடும் என்பதையும் அம்மக்கள் அனுபவித்தால் அறிவர். எவ்விதமெனில் முருகனை உண்மையாக உபசாதிக்க விரும்புவோர் தம்மை சுற்றி காணப்படும் விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள், இலைகள், தலைகள், காய்கள், கனிகள், பூக்கள், உலோகங்கள், இரத்தினங்கள், இயற்கை வனப்புகள், செயற்கை வனப்புகள், இசை நுணுக்கள், மனங்கள் முதலிய எல்லாவற்றிலும் தனித்தனியாக காணப்படும் அழகை அறிந்து அனுபவிக்கும் ஆற்றலை முதலாவதாக பெற வேண்டும். ஏனெனில் முருகு என்னும் கடைத்தெடுத்து அழகு என்று மேலே கூறப்பட்டது. அதனால் அம்முருகனை பின்பற்றுவோருக்கு அவனுடைய உண்மை தொண்டருக்கும் பார்க்கும் இடமெங்கும் அழகே நீக்கமர புலப்பட வேண்டும். அவர்கள் தூய உள்ளத்தராய் அழகான செயல் என்னும் மூதரை இடைவிடாத கடைபிடித்து ஒழுகல் வேண்டும். அழகாலாதன சேயோல் என்ற மூதுரையின் இடைவிடாது கடைபிடித்து ஒழுக வேண்டும். அல்லாத போது முருகனாகிய பேரழகன் சேவைக்கு பதிலாக அவன் கொல்ல வந்த அசுரனின் சேவகராக திரிவர். உள்ள கண்ணாடி அவலகாசமாக உள்ளபோது புற உலகு அவலட்சணமாகவே அங்கு பிரதிபலிக்கும். ஆதலால் உண்மை தொண்டர் தம் மனமொழி மெய் மூன்றிலும் அழகையே கற்பித்து உலகில் ஒழுகி வர வேண்டியது இன்றியமையாதது. இவற்றோடு முருகனை தியானத்தையும் முறைப்படி ஒழுங்காக செய்து அவன் நாமத்தை இடைவிடாது ஜெபித்து வருவாரானால் முடிவில் அந்த சாதனம் அழகே உருவாக அமைந்திருக்கும். முருகன் காட்சி கொடுத்து அந்த முருகனுக்கென்னும் எழிற்ஜோதியும் இறைவனுடைய ஒரு பூரண நிலை என்பதையும் புலப்படுத்தி அந்த இறைவனோடு அவரை இரண்டர கலக்க செய்யும். அப்போது அழகு என்பது ஒன்றேயொன்று, அது இறைவனிடத்தில் உள்ளதென்றும் அதுவே இறைவன் என்றும் அந்த ஒரே அழகின் பல அணுக்களின் பிரதிபலிப்பே என்றும் உலகில் ஒவ்வொன்றிலும் தனித்தனியாக வேறு வேறாக காணப்படுகின்றன என்றும் ஓர் அனுபவ உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. அவருக்கு அழகே உருவாக
பேரின்பமாக இருக்கின்றனர். அவர் சொல்லும் செயலும் எல்லாம் அழகாகவே வெளிப்படும். இதுதான் தலைப்பு. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.